ஆட்டி மாதுகளை ஆட்டி பெருங்குறிவா கெடுத்துரைக்கும் குலதெய்வத்தை போற்றி பணிந்து துதித்து வேண்டி திருச்சிராப்பள்ளி வேதம் ஓதும் பாடசாலையில் யமன்பதி வாழ்வு எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், கைலாயம் எங்களுக்கு வேண்டவே வேண்டும், வைகுண்டம் எங்களுக்கு வேண்டவே வேண்டும், பரமண்டலம் எங்களுக்கு வேண்டவே வேண்டும், மெகராஜ் எங்களுக்கு வேண்டவே வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலே வேண்டினாலும் தருவதற்கு உலகத்தில் யாரும் இல்லை. இங்கே வேண்டாவிட்டாலும் தருவதற்கு ஐயன் உண்டு, ஆண்டவர்கள் உண்டு. எங்கே உண்டு? உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விரைப்பாக. உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விரைப்பாக. ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் யமன நாம் விமலாம். பொய்யாகின இவையெல்லாம் போய் மெய்ஞானமாகி மிளிருகின்ற மெய்சுடரே. அந்த மூலமந்திரத்தை, மூலமந்திரம் என்கின்ற சாவியினை நமக்கெல்லாம் தந்து எந்த நேரமும் அதை உச்சரித்துக் கொண்டே இருங்கள். உலகத்தில் இருந்து வந்த அந்த மந்திரங்கள் எல்லாம் அடையாளமின்றி போய்விட்டது. இப்போது இருக்கின்ற இந்த மந்திரமும் இது ஒரு வாள், மந்திர வாள் அப்படின்றாங்க. வாள் என்ன செய்யும்? துன்பத்தை அறுக்கக்கூடிய வாள். எந்த துன்பத்தை? இடரிடும் கடை நாள் எனக்கு அருந்துணை இறை இறைவா அருளன. அந்த யம படரை, யமம் என்னும் அந்த பிரியை, அந்த வெண்ணோயை அறுக்கக்கூடிய வாளாயுதம் எது? தெய்வனுடைய வேலாயுதம் தான். நம்முடைய தெய்வனுடைய திருவாக்கு, திருநாவு. அந்த வேல் கொண்டு ஈட்டிய 4 வேதங்கள், ஆதிமை உதய பூரண வேதாந்தம், ஆதி மான்மியம் ஆண்டவர்கள் மான்மியம், யம படர் அடிபடு கோடாயுத கூர், யம படர் அடிபடு திருமெஞ்ஞான குரல், வான்மதி குரல், திருவொலி வசனம் இருக்காங்க. இந்த 4, 2, 6 இதில் இருக்கின்றதை ஒன்றையாவது பற்றிக்கொள். அதற்கு பிறகு தீர்க்க தரிசனங்களை உன் உயிர்ப்பிடியாய் பற்றிக்கொள். ஏனென்றால் தீர்க்க தரிசனம் என்னவென்றால், இதோ ஒரு முதலமைச்சர் வருகிறார் என்றால் அதற்கு முன்னே சில எஸ்கார்ட் வண்டிகளாக போகும். சீஃப் மினிஸ்டர் வரார் வரார் பரார் பரார் என்ற மாதிரி ஜோ வருகிறார்கள், ஆதிபிதா வருகிறார்கள் பரார் பரார், ஆண்டவர்கள் வருகின்றார்கள் பரார் பரார், கலியுக பரதர் வருகின்றார்கள் பரார் பரார், இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தர் வருகின்றார்கள் என்று பராக் பராக் என்று வந்ததுதான் தீர்க்க தரிசனங்கள். சைந்திர மகாமுனிவர் அவர்கள், அகத்திய மகாமுனிவர் அவர்கள், 1,24,000 நபிமார்கள், 33 கோடி ரிஷிகள், 18 சித்தர்கள் இருக்காங்க. இவர்கள் எல்லாம் தெய்வமல்ல திருவருகையை பற்றி எழுதியவைகள் தீர்க்க தரிசனங்கள். ஏன் தெரியுமா? இந்த கலிகாலத்துல டைரக்டா நான் தான் தெய்வம், நான் தான் உன்னை எவன் காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொன்னா இந்த கடவுள் இல்லை, இல்லவே இல்லை அப்படின்ற நாத்திகம் தலைகரிக்க ஓடுகின்ற இந்த காலத்திலே இவன் எதை நம்புவான்னா சாட்சியை தான் நம்புவாங்க. இன்னைக்கு ஒரு கோர்ட்ல எடுத்துட்டு என்ன கேட்கறாங்க? ஐ விட்னஸ். போலீஸ் என்ன கேட்கறாங்க? சாட்சி இருக்கா? சாட்சி சரியில்லை, தள்ளுபடி செய்யப்பட்டது சொல்றாங்களா இல்லைங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் தெய்வங்கள் தீர்க்கதரிசிகளை அனுப்பி வைத்து விட்டு அதற்கு பிறகாக தாம் தெய்வங்கள் எழுந்தருகிறார். எழுந்தருளி என்ன செய்யறாங்க? தேடி வரும் பொருளே, தேடி வரும் பொருளே, எனக்கு மட்டுமல்ல, என் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, என் இனத்து மக்களுக்கு மட்டுமல்ல, என் இந்திய மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் சொல்றாங்க. தேடி வரும் பொருளே யாவர்க்கும் தெய்வ திருவுலமே,
அழிதுயர் பொழிகின்ற கலியுக கடையிலே அழிதுயர் பொழிகின்ற கலியுக கடையிலே அழியாத கலை கூவும் ஒலிவாமேருவை நாடி தேடி வரும் பொருளே தேடி வரும் பொருளே யாவர்க்கும் தெய்வ திருவுளமே. அந்த தெய்வ திருவுளம் இருந்ததன் காரணத்தினால் இருக்கின்றதன் காரணத்தினால் தான் இங்க நம்ம உட்கார்ந்து கேட்டு இருக்கோம். அவருடைய திருவுளம் இல்லை என்றால் நீ யாரோ நான் யாரோ மீனாரோ கொக்காரோ ஆளாரோ சண்டே எங்கெங்கயோ போயிருக்கோம். சண்டே ஸ்பெஷல் இல்லைங்களா? ஆனால் தெய்வம் அவருடைய தயவு தயை கருணை எல்லோரையும் நம்மள உட்கார வச்சு உலக காரியங்கள்லாம் ஏற கட்டி விட்டு ஓர கட்டி விட்டு தெய்வ நிலையத்தை செவிக்குள் பூட்டிக்கொள் அப்படின்றத நம்முடைய நினைவில் உட்கார்ந்து அடித்தாதான் நம்ம கேட்டுருப்போம். இல்லைன்னா நெஞ்சுகள் நெருநெருக்கும் நினைவோ பட்டம் பறக்கும் அஞ்சியே புகா புகா வென்று அலரின் போகங்கள் எங்கும் பூமி இடங்களுக்கும் போதும் புராதனம் கூறுவதுன்ற மாதிரி நம் நினைவு எங்கெங்கயோ போயிருக்கோம். அந்த நினைவெல்லாம் ஒரு நினைவா இங்க வச்சு என்னுடைய வாக்கியங்களுக்கு சொல்றாங்க. நீங்க அண்ணாங்க பேசுறாங்க. யார் அவங்களான்னா மேபி குணசேகர முதலண்ணா, மேபி சந்திரசேகர முதலண்ணா அல்ல. பாடியதோ வாரார் பரிசு பெற்றோராக பாடியதோ வாரார் பரிசு பெற்றோராக நாடி தோன்றுவதாலே நாம் அவரை கேட்போம். அதே தேடி வரும் பொருள் சொல்றாங்க கடைசி கோயில. அவங்களாம் பாடியதோ வரார் பாடி வந்தாங்க இல்லையா? 2 பேரும். இப்போ ஒருவர் 38 நிமிடம் பேசினார், ஒருவர் 35 நிமிடம் பேசினார். எப்படி பேசினாங்கன்னாக்கா அவங்களுடைய புகழ் பேசினார்கள். தெய்வம் வாக்கியத்தை எடுத்து பேசினார். அண்ணா ஒவ்வொரு மீனை எப்படி படைச்சாங்க, முதலையை எப்படி படைச்சாங்க, ஏன் படைச்சாங்க, ஏன்னா அவரிடத்தும் வாங்கியதை இங்க நமக்கு பார்சல் வாங்கினாங்க, நமக்கு பார்சல் பண்றாங்க. அப்போ அவங்கெல்லாம் பொக்கிஷங்கள் நமக்கெல்லாம். இந்த கலிகாலத்தில் நமக்கு தெய்வம் பொக்கிஷம், தெய்வத்தினுடைய அடியார்களாகிய பிள்ளைகளாகிய உம்மத்துகளாகிய சீடர்கள் நமக்கு பொக்கிஷம். ஆனால் அண்ணாவோ நேரம் குறித்து வைத்து விட்டார்கள். இறைவன் ஒருவர் தான் நேரம் குறித்து அனுப்பியிருக்கிறார். இந்த உலகத்திலே உனக்கு பேச்சையும் மூச்சையும் இப்படி படித்து வச்சுட்டேன், அதற்கப்புறம் உனக்கு ரேஷன் இவ்வளவு, உனக்கு தண்ணி இவ்வளவு, இதெல்லாம் முடிஞ்ச உடனே வெளி உலகத்துல வேற மாதிரி. இங்க முடிஞ்ச உடனே என்ன வரும்? என்ன பாடுவோம்? ஆதி நாயகம் அரச நாயகம் ஆனையன் குரு நாயகம். தெய்வம் அவர்கள் தவத்தில் இருக்கின்றார்கள். நமக்கு அண்ணாவுடைய அம்மா சின்னம்மா தெய்வத்துடைய இடைநாச்சியார் புறப்பட்டார். அப்ப தெய்வம் கேட்கிறாங்களாம், இறைவனே திருமேனி தாங்கி இந்த உலகத்திற்கு அவருடைய குடும்ப வரலாறு, அவருடைய மகாத்மிய வரலாறு தான் மான்மியம். அப்ப சொல்றாங்களாம் தெய்வம், நீ இவ்வளவுதான் உணவையும் தண்ணியையும் மூச்சையும் வாங்கி வந்தியா இறைவன்கிட்ட இருந்து? இறைவனே கேட்கிறாங்களாம் அவங்க. அவ்வளவுதான் கொடுத்துலாம் முடிஞ்சிச்சு. அப்படி அவங்களுக்கே அப்படின்னாக்கா நாம தான் ஏமாற்றோம். நமக்கெல்லாம் இன்னைக்கு தூங்கி எழுந்துக்கிறோம்னாக்கா தூங்க சொல்லவே க்ளோசிங் தி டோர் அப்படின்னா கண்ண முடியுதா? இல்லை. அவங்க அந்த நினைவுல இருந்து எழுந்து நினைவு ஜீவ சிம்மாசனத்திலிருந்து அவங்க எழுந்து அப்புறம் அப்படி போனது தான் டோர் முடியுது. அந்த டோர் முன்னோடனே என்னென்னவோ வருது கனவுல. திருப்பி தூங்கி எழுந்த உடனே ஓப்பன் தி டோர்னா கண்ணு திறக்குதா? இல்லை. அவங்க அந்த நினைவு உட்கார்ந்து தான் ஓப்பன் க்ளோசிங் தி டோர், காலையில் ஓப்பன் தி டோர். காலையில ஓப்பன் தி டோர் இல்லைன்னா அங்க வேற இங்க அதுதான். அப்படி இருக்கும்போது நேரத்தை அவங்க விதிச்சு வச்ச நேரம் போக ஆக இங்க ஆவதற்குரிய நேரம் இது. மாதத்திற்கு ஒரு முறை நமக்கு பரிசுகள் எல்லாம் கிடைக்க போகிறது என்றாலும் பரிசு கொடுக்கிற நேரத்தை குறைச்சதுனால கொஞ்சம் பரிசு தான் கிடைக்குதுன்னுட்டு உங்களுக்கு இருக்கிற ஏக்கம் எல்லாருக்கும் தெரியுன்றது அண்ணா தெரிவித்தது போல அடுத்த சபையிலையும் பங்கிக் கொள்வோம். தெய்வத்துடைய ஆண்மை இருந்தார். அப்போ மனிதனின் கடமை அப்படின்னு பேசினாவே 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். எனக்கு கொடுத்ததோ 15 நிமிடம், அதிலே 10 நிமிடம் பூர்த்தி ஆயிட்டு
இருக்கின்ற அந்த 5 நிமிடத்திலே என்னத்தை பேசுறது? தெய்வத்தினுடைய புகழை பேசுவோம், தெய்வத்தினுடைய திருவுருவை பேசுவோம், தெய்வத்தினுடைய புண்ணிய ஸ்தலத்தை பேசுவோம் என்று பகிர்ந்து கொள்வோம். இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிறது, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது உயர்ந்ததா, இந்தியாவில் இருக்கிறது உயர்ந்ததா என்றால் இந்தியாவில் இருப்பதுதான் உயர்ந்தது. இந்தியாவிலே குஜராத்திலோ, டெல்லியிலோ, அஸ்ஸாமில் இருப்பது உயர்ந்ததா, தமிழ்நாட்டில் இருப்பது உயர்ந்ததா என்றால் எது உயர்ந்தது? தமிழ்நாட்டில் இருப்பதுதான் உயர்ந்தது. தமிழ்நாட்டிலே சென்னையில் இருப்பது உயர்ந்ததா, தூத்துக்குடியில் இருப்பது உயர்ந்ததா, திருச்சியில் இருப்பது உயர்ந்ததா என்றால் எது உயர்ந்தது? இப்போதைக்கு திருச்சியில் இருப்பது உயர்ந்தது. அங்கே தென்காசியில் இருப்பது உயர்ந்தது. ஏன்னா அங்க சபை நடந்துருக்கு. இப்போ பாவு சட்டத்துல வேலூர்ல உயர்ந்ததுன்னு, ஏன்னா அங்க சபை நடக்குது. அப்ப இறைவன் புகழ் பாடுகின்ற அந்த இடமெல்லாம் சிறப்பு வாய்ந்தது அல்லவா? அதே நேரத்திலே சாலையம்பதியில் இருப்பது உயர்ந்ததா, திருச்சிராப்பள்ளியில் இருப்பது உயர்ந்ததா, மற்ற ஊரில் இருப்பது உயர்ந்ததா என்றால் சாலையம்பதியில் இருப்பது உயர்ந்தது என்பதை நாம் நினைவில் அழுத்தம் திருத்தமாக மிக ஆழ்ந்து அகன்று பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது தெய்வத்துடைய தயவா கேட்டுப்போம். கட்டளை இல்லை. நாமெல்லாம் இருக்கிறோம், நான் இருக்கிறேன் அப்படின்னாங்க. நான் இல்லை. அங்க நான் இருக்கிறதுக்கு மெட்ராஸுக்கும் வேலூருக்கும் 130, 260, ஒரு 140, ஒரு நாளைக்கு 400 கிலோமீட்டர் பறந்தால் பறவாய் பறந்து திரிகின்ற துகள் பிறவிலே நான் ஒரு துகளா இருந்தேன். தெய்வமே ஓரறிவு கொண்ட மரத்தை மட்டும் உங்க பக்கத்திலேயே உட்கார வச்சுக்கிட்டு என்ன 6 அறிவு படிச்ச என்னை மட்டும் ஏன் தெய்வமே மெட்ராஸ்ல அலைய விடுறீங்க? அழுத ஏன் தெய்வமே அழுத நான் முடியல தெய்வமே. என்ன தெய்வமே? அழிந்து போகிறது. நீயா ஓடி ஓடி செய்தாலும், பாடி பாடி செய்தாலும், ஆடி ஆடி செய்தாலும் அனித்தியமே அழிவே. இதுக்கு ஏன் தெய்வமே நான் ஓடுறேன்னாக்கா, அப்ப சொன்னா சொக்கலிங்கண்ணா, நீ எதுக்காக சம்பாதிக்கிறதுக்கு வரல, அங்க வாங்கினது இங்க பகிர்றதுக்காக வந்து இங்கே பகிர்வதை பரிமாறிக்கொண்டு திருச்சியிலும் மற்ற சபையிலும் பேசுறதுக்கு வந்திருக்கேன்னு தேடினார். அவர் எதுலையும் சொல்லி அழுத. ஏன்னா என்ன தெய்வம் வச்சிருக்காங்கன்னாக்கா, காரணக்காரம் இல்லாம அவங்க நடத்த மாட்டாங்க. இன்னைக்கு அங்க பழகிதான் இன்னைக்கு எல்லா சபையிலும் பேசக்கூடிய வாய்ப்பை தெய்வம் உருவாக்கிட்டார். அந்த சாலையம்பதியிலேயே இருந்து கொண்டு விடுதியில் இருப்பது பெரிதா, ஆலயத்தில் முகப்பிலோ ஆலயத்தில் இருப்பது பெரிதா? 4:30 மணிக்கு திருப்பதி, 4 மணிக்கு எண்டி செய்யும் கண்டறியா எந்தாய்பரை பாடிக்கொண்டும், நீதி பரம்பரையை பாடிக்கொண்டும், பாடி விட்டும் விடக்கூடாது, பாடிக்கொண்டும் 4:25க்கு துந்துமி வணக்கம் கேட்டுக்கொண்டும், 4:30 5:15 வரை திருப்பதினை எழுத்தி கேட்டுக்கொண்டும், 5:30க்கு தொடங்கி 6 மணிக்கு அந்த 5:45, 48, 5:50க்கு விடிது பாருங்க. அந்த விடியல ஆலயத்துக்குள்ள இருந்து வெளியே பார்க்கணுங்க. அப்படிப்பட்ட ஒரு ரம்யம் ஒரு ஓடி விட்டாலும் கிடைக்காதுங்க. பொறுப்பாக கவனிக்கணுங்க. சாலையம்பதியில் இருந்து முகப்பிலே உட்கார்ந்து கொண்டிருந்தாலும், ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் தெய்வத்தை நினைத்துக் கொண்டிருப்பது நன்றா, நினைக்காமல் உட்கார்ந்து இருப்பது நன்றா? நினைக்கணும். ஒரு அண்ணா சொன்னார், உட்கார்ந்து இருந்தார். தெய்வம் ஒரு திருமாளிகையில் இருந்து எழுந்திருக்கின்றார்கள். எழுந்தவுடனே அவரு நமஸ்காரம் பண்றார். என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? மணல்ல அவரு விரல்ல போட்டு ஏதோ வண்ணம் கோடு கூட போட்டுருக்கார். ஓவியம் போடவில்லை, கணக்கு போட்டு கொண்டிருக்கிறார். என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னாங்க தெய்வம். தெய்வம் அவர் கேட்கிறார்கள், என்ன பண்ணிட்டு இருக்க? வணக்கம் பண்ணிருக்கேன் தெய்வம் எங்கிருந்து. இதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன் கேட்கிறாங்க பசிப்பாட்டுக்கு சைகையில. இதுக்கு வண்டியில போட்டிருக்கேன் தெய்வமே, கொஞ்சம் வட்டி எல்லாம் போட்டிருக்கேன் தெய்வமே. வணக்கம் பண்ற முகரைய பாரு, ஆளுக உட்காந்து இந்த கணக்கு வருதா அந்த கணக்கு வருதான்னு கணக்கு போட்டுருக்காங்க. மைண்ட் ரீடர், மாஸ்டர், ஹெட் மாஸ்டர் தெய்வம். உடனே உத்தரவு தெய்வமே, உனக்கு என்ன வேலை தெரியும்? ஒரு வேலை தெரியாது மனுஷங்க. உத்தரவு தெய்வமே அவங்க கிளம்பு. ஏன்னா அங்க வந்து சாலையில் இருக்கும்போது தான் வேலை இருப்பாங்க, இப்பெல்லாம் வெளியில தான் வராங்க. அப்போ அங்க இருக்கிறவங்க தெய்வ பாடல் பாடுவாங்க, தெய்வ எழுத்து சொல்லிட்டு இருப்பாங்க, வணக்கம் நேரம் வணக்கம் பண்ணுவாங்க. எப்படிங்க? அப்போ அங்கே இருந்தாலும் தெய்வ நினைவா இருக்க வேண்டும், எங்கே இருந்தாலும் தெய்வ நினைவா இருக்கணும்ன்றதுக்கும் நம்மளால இருக்கவே முடியாது. அதற்கும் நம்ம தெய்வத்திட்ட ரிக்வெஸ்ட் பண்ணணும். தெய்வமே, உங்களை என் நினைவில் வைத்துக் கொள்வதற்கும் உங்களுடைய தயவு வேண்டும்,
உங்களுடைய ஆர்டர் வேண்டும், உங்களுடைய ஆதரவு வேண்டும் தெய்வமே. தங்களை மறவாதவர்களின் கூட்டத்தில் புகுத்தாட்டி வைக்க வேண்டும் ஆண்டவரே. வைகாசி திருவிழா பிரச்சனை இல்லைங்களா? அப்போ தெய்வத்தை மறக்கிற கூட்டம் ஒன்று வரதான் போகுது, இருக்கதான் போகுது, இருந்துருக்கலாம். அவங்களே மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி அவங்ககிட்ட இருக்கு. நீங்க தெய்வத்தை மறந்த கொண்டு சொல்றது உரிமை இல்லை. என்னை மறவாத கூட்டத்தில் வைக்க வேண்டும் தெய்வமே தான் நம்ம கேட்கணும். என் கையை ஏந்தணும். உன் கை இப்படி ஏந்திருக்கிற, ஒரு கை மேலே பார்த்துருக்கு, ஒரு கை கீழே பார்த்துருக்கு, பக்கத்து அக்கத்து கையை பார்த்துன்னா நம்ம கை காலி ஆகிடும். நம்ம கை மீன் எண்ணம் நினைவு அது ஃபுல்லாகிறதுக்கு நாம் என்ன செய்யணும்னா கடிவாளம் போட்ட குதிரை போல் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு கொடுத்த நேரத்தில் ஒரே ஒரு தகவலை மட்டும் பரிமாறிக்கொள்வதற்கு சபையார் அனைவரும் சபையினுடைய பொறுப்பாளர் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். ஒரு 2-3 நிமிடத்தில் போஸ்ட் பண்ணிடுறேன். பகவத்கீதை எல்லாருக்கும் தெரியுமா? மகாபாரதம் எல்லாருக்கும் தெரியுமல்லவா? நமது தேட உலகத்தில் எங்கே வருகிறது? நிறைய பாடுவாங்க, எல்லாருமே பாடுவாங்க. சொல்லுங்க. ஆய பாடியில் அங்கே அன்று மூளை தோரிங்கே, ஆய பாடியில் அங்கே அன்று மூளை தோரிங்கே, ஆகா பிறதி மாய்க்கும், ஆகா பிறவி மாய்க்கும் அத்தன்பார் சேர்ப்பீரே. அப்படின்னு வருது அல்லவா? ஆயப்பாடியில் அங்கே அன்று முளைத்தோர் இங்கே. யாருது? யாருது? பரமாத்மா. துவாபர யுகத்திலே கிருஷ்ண பரமாத்மா, கலியுகத்திலே ஆண்டவர் பரமாத்மா, மார்கநாத பரமாத்மா. நாமம் தான் வேறு. நாமம் உருவம் செயல் வேறு வேறு, பையம் காக்க வருவார்கள் என்று இருக்காளிகளாக வந்தாங்க. ஆயப்பாடியில் அங்கே அன்று முளைத்தோர் இங்கே. தெய்வத்திடம் வந்தா அது ஆஹா ஓஹோ பேஸ் பேஸ் சொல்ற மாதிரி ஆஹா பிறவி. தெய்வத்திடம் வரவில்லை என்றால் அது ஆகாத பிறவி. இருக்காளிகளாக. அப்போ அந்த துவாபர யுகத்திலே அர்ஜுனனும் கிருஷ்ணனும், அர்ஜுனனும் துரியோதனனும் பங்காளிகள், பாண்டவர்கள் கௌரவர்கள். 2 பேர்களும் அந்த நாட்டை பிரிப்பதிலே, சொத்தை பிரிப்பதிலே, பங்கை பிரிப்பதிலே பகையானது, பஞ்சகமானது. அப்போதே ஆரம்பமானது கலியினுடைய ஆட்சி. அப்பவே முடியுது பரிசுத்த காலத்தில். அப்படி இருந்த அந்த காலகட்டத்திலே 2 பேரும் துவாரகைக்கு வராங்க. 2 பேரும் ஒன்னாதான் வராங்க. ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடலாம். யாரு? துரியோதனன். கிருஷ்ண பரமாத்மா இருக்கின்ற அங்கே பள்ளி கொண்டு இருக்கின்ற அவர் அறைக்கு உள்ள போயிட்டான். முந்தின்னு போயிட்டு எங்க போய் உட்காந்துட்டா? கீழே உட்கார்ல, தலைக்கு மேல உட்காந்துட்டான். நான் வெங்கடேஷ் கேள்விப்பட்டீங்களா? ஆமா. அப்போ தலைக்கு மேல உட்காந்தாச்சு. அர்ஜுனன் பின்னால வந்த உடனே அவர் எங்க உட்கார்றார்? காலுக்கு அடியில உட்கார்றார். தாழ்மையில் இருக்கிறார். தாழ்மை என்பது தகமை, மேட்டிமை என்பது கொடுமை தெரிஞ்சிருக்காங்க. நம்ம தெய்வம் கொடுமை தெரிஞ்சு எங்க போய் உட்காந்துருச்சு? தெய்வத்துடைய பரமாத்மாவுடைய தலைக்கு மேல உட்காந்து இவங்க பாக்குறாங்க. இவங்களா தூங்குவாங்க. திருமேனி திரு கண்ணை சற்றே திறந்து விட்டால் சீமை அழிந்திடுமே சிவனே ஐயா அப்படிங்கிறாங்க. அவங்க கண்ணை மூடவும் முடியல, தண்ணும் தங்கல, அந்த தியானத்துல இருந்திருக்காங்க. அப்போ சொல்ல யார் யார் வருவாங்கன்னு மைண்ட்ல தெரியுமா தெரியாதா? வந்த உடனே ஸ்பரிசத்தை தராங்க. அனந்தாதி தேவர்களுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. தெய்வம் அவர்கள் திருக்கரம் பட்டா ஸ்பரிசத்தை அவருடைய திருக்கால் திருப்பாதங்கள் அர்ஜுன மேல படுற மாதிரி படுறாங்க. பட்ட உடனே எழுதுகிறார். அவரே எழுதுகிறார், பரமாத்மாவை எழுதுகிறார், இவரை எழுதுகிறார். அர்ஜுனனும், அர்ஜுனா எப்பொழுது வந்தாய்? நலந்தானே? நான் தான் முதலில் வந்தேன். நானும் பேசுறாங்க. தலைக்கு மேல என்ன பேசுது? தலைக்கு மேல ஆணவம் ஆயிடுச்சு. ஆணவம் இருக்கக்கூடாது. ஆணவம் கண்மம் மாயை இது 3 நமக்கு இருக்கவே கூடாதுதான். நமக்கு தெய்வம் இவ்வளவு கிளாஸ், இவ்வளவு சபை, இவ்வளவு கோடிகள், இவ்வளவு திருவிழாக்கள், ஆணவம் கண்மம் மாயை இந்த 3 போயிட்டா அன்பு அறிவு சத்தியம் கிட்ட உட்காந்துச்சுன்னா நம்முடைய நாடு கைலை நாடு தான், வைகுண்ட நாடு தான், பரமண்டல நாடு தான், மெகராஜ் நாடு தான். நம்ம நாடணும்.
நாடலைன்னா ஸ்கூலுக்கு சேர்த்தாங்க, ஸ்கூலுக்கு போகலைன்னா போயிட்டோம், படிக்கலைன்னா படிச்சிட்டோம், எக்ஸாம் எழுதினா எக்ஸாம் எழுதிட்டோம், நல்லா எழுதினா ஃபெயில். அதே தான் இது. அது பொய்க்கல்வி, இது மெய்க்கல்வி. அப்போ பூர்த்தி பண்றாங்க. என்ன விஷயம்? 2 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க, சமாதானம் தானே. போர் என்று முடிவு பண்ணிவிட்டோம். போர் என்றால் போர் முகத்துக்கு தானே செல்ல வேண்டும், போர் களத்திற்கு தானே செல்ல வேண்டும். துவாரகைக்கு ஏன் வந்தீர்கள்? கண்ணா, உங்களிடம் உதவி தேடி வந்திருக்கிறோம். 2 பேரும் போராட சொல்றாங்க, உங்களுடைய உதவியை தேடி வந்திருக்கிறோம். உடனே அவர் சொல்றார், என்னுடைய படை இருக்கிறது, நான் இருக்கிறேன். அவர் தனியா வெட்டிக்கிட்டார். படை இருக்கிறது, நான் இருக்கிறேன், எது வேண்டும்? நான் முதலிலே அர்ஜுனன் தான் பார்த்தேன், அர்ஜுனன் தான் கேட்பேன். நான் தான் முதல்ல வந்தேன், நான் உன்னை பார்க்கல. இதுதான் தர்மம். உன்னோட சின்னவன் அர்ஜுனன். மகாபாரத சொல்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. அர்ஜுனா, உனக்கு என்ன வேணும்? நான் இருக்கிறேன், என்னுடைய படை இருக்கிறது, என்ன வேண்டும்? வசுதேவ கிருஷ்ணா, எனக்கு நீங்க தான் வேண்டும். பூர்த்தி பண்ணிட்டாரு. அப்படியே ஆகட்டும். துரியோதனா, எனக்கு நீங்க எதுக்கு? உங்க படைதான் வேண்டும் அப்படின்ட்டா. படையை கேட்ட துரியோதனாதிகள் என்ன ஆனாங்க? தோத்து போயிட்டாங்க. வசுதேவ கிருஷ்ணனை கேட்டவங்க அவங்க என்ன ஆனாங்க? வெற்றி பெற்றார்கள் என்பது மகாபாரதம். அதே போல 1948, 58, 60 நம்ம சாலை 80 2 வேட்பாளர்கள் வருகின்றார்கள். துரியோதனன் மாதிரி, கௌரவன் மாதிரி, அர்ஜுனன் மாதிரி. ஒருவர் பேர், ஒருத்தர் சேர்மையர், ஒருத்தர் கண்டியர். 2 பேரும் சாலை 80 என்ன கேட்கணும்? உதவி கேட்க வராங்க. என்ன கேட்க வராங்கன்னா, உதவி கேட்க வராங்க. முதல்ல ஒருத்தர் அனுப்புறாங்க, நீங்க போயிட்டு வந்துருங்க. அப்படியே இவர் போட்டோம். கொஞ்சம் தான் சாலை 80 மக்கள்லாம், கொஞ்சம் மக்கள் தான். தெய்வமகள் திருமாளிகள் இருக்காங்க, நட்சத்திரம் மத்தெல்லாம் கேட்கறாங்க. என்ன விஷயம்? நாங்க கண்டியர் வந்து இந்த பஞ்சாயத்துக்கு வந்து தலைவராக நிற்கிறாராம். சாலையில் இருக்கிற ஓட்டெல்லாம் வாங்குறதுக்கு, வாக்குகளை வாங்குறதுக்காக வந்திருக்கார். தெய்வத்திடம் கேட்கறதுக்கு வந்திருக்கார். அப்படியா, உட்காருங்க அப்படின்னு தெய்வமகள் திருமாளிகள் இருந்து எழுந்தொழுகின்றார்கள். எழுந்தறிய உடனே என்ன நம்ம சொந்தமா வந்திருக்குன்றாங்க, உறவு முறையெல்லாம் வந்திருக்குன்னாங்க. தெய்வமே இவர் வந்து ஏதோ எலெக்ஷன் தேர்தல் நிற்கிறாங்க அந்த பஞ்சாயத்துல, நம்முடைய பிரதிநிதியா பூர்த்தி ஆயிடுச்சு தெய்வமே. அப்போ என்ன சொல்றாங்க? தெய்வமே தேர்தல் வந்து நம்முடைய பிரதிநிதியா போய் நமக்கு வேண்டிய உதவி, உலகத்துக்கே உதவி செய்ய வேண்டிய தெய்வங்களுக்கு அவர் உதவி செய்யணும். அது தேகத்தில் அவரும் வந்து கேட்கிறார். அப்படியா, நான் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று தன்னுடைய சீடர்கள் படிவார்களோடு கேட்கிறாங்க. தெய்வம், நான் இருக்கிறேன், என்னுடைய படை இருக்கிறது, உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்களுடைய ஓட்டுகளை எல்லாம் பதிய வைக்க வேண்டும். சார் கண்டியர் தேர்தலில் நிற்கிறார். தேர்தல் என்பது ஒரு போர் தான். உங்களுடைய வாக்குகளை எல்லாம் அவருக்கு ஒரு ஓட்டு கூட வீணாகக்கூடாது, அவருக்கு பதிய வைக்கணும். உத்தரவு தெய்வமே அப்படின்ட்டாங்க. அடுத்தது கண்டியர் போயிட்டார். சேர்வையர் வைக்கிறார், சேர்த்து வைக்க வைக்கிறார். ஒரு வாழைப்பழம், எலுமிச்சம்பழம், புஷ்பத்தோட வருகிறார், மரியாதையோடு வருகிறார், மதிப்போடு வருகிறார், பயபக்தியோடு வருகிறார். வந்தவர் என்ன, இவங்க ஒரு உறவு முறை 30-40 பேரோட வந்திருக்காங்க. இப்ப காரா வருது. அந்த ஐயன்காரிடம் அப்போ கார்ல வரல, காரா வந்தாங்க, இப்ப கார்ல வராங்க வேட்பாளர்கள். அப்போ இவரும் அந்த பஞ்சாயத்து நிற்கிறார். ஓ, 2 பேர் நிக்கிறதா? பகவானுக்கு தெரியாதா? தெய்வம் சொல்றாங்க, வாக்குக்கெல்லாம் அதிபதி, உலகத்தில் படைத்த அனைத்து வாக்குகளுக்கும், அனைத்து மனிதர்களுக்கும், அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு வாக்கு இருக்கும் அல்லவா? அந்த வாக்குக்கு அதிபதி சொல்றாங்க, முதல்லயே வந்திருக்கப்படாதா, சேர்த்து வந்திருக்கப்படாதா? நான் வாக்கு கொடுத்துட்டேனே கண்டியருக்கு அப்படிங்கிறாங்க. சாமி, வாக்கு கொடுத்துட்டீங்க, நான் வாக்கு கேட்க வரவில்லை, உங்களுடைய ஆசீர்வாதம் கேட்க வந்திருக்கிறேன். என்னண்ட? என்னுடைய ஆசீர்வாதமா? இந்தா பிடிந்த அவங்க கொண்டு வந்த வாழைப்பழத்தை எடுத்து அவங்க மடியிலே வச்சு ஜெயம் உண்டாகட்டும் போனாங்க. அப்போ தெய்வத்திடம் முதலிடம் வாக்காளருடைய வாக்களை பதிய வைக்கும் என்று கேட்ட கண்டியருக்கு சாலையில் இருந்த ஓட்டு ஒன்று கூட மிஸ் ஆகல. எல்லா வாக்குகளும் கண்டியருக்கு விழுந்தது. தோற்று விட்டார். படைய கேட்டாரு, தோத்துட்டாரு. இவர் ஆசீர்வாதம் கேட்டார் பாருங்க. இன்னும் 18 கிராமத்துடைய மக்களுடைய நினைவு இருக்கும் அல்லவா? அந்த நினைவுக்கு அதிபதி யாரு? தெய்வமகன் தான். அந்த நினைவில் விழுந்து அந்த வாக்குகள் எல்லாம் அந்த சேவையருக்கு பதிய வைத்து அவர் வெற்றி பெற்றார். சாலைகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அணில் மாதிரி செய்தார். ராமபிரானுக்கு அணில் எப்படி இருந்ததோ அது மாதிரி செய்தார்.
அதே போல ஆய படியில் அங்கே அன்று மூளை தோறிங்கே ஆகா பிறவி மாய்க்கும் அத்தன் பார் சேர்த்துலேனாங்க. நம்ம சேர்ந்துட்டோம். சேர்ந்துட்டு ஸ்லிப்பாகாம இருக்கிறதுக்கு தான் சபை, கொடி, திருவிழாக்கள். இதில் எல்லாம் நாம் முழு முயற்சியுடன் முழு மூச்சுடன் இருந்து அந்த மும்மூச்சின் அதிபதியாகிய நமது தேவகோமான் அவருடைய 4ஆம் பதத்தை அடைவோம் என்று கூறி என்னுடைய தெய்வ போரை மீண்டும் மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த வாய்ப்பளித்த திருச்சி பொறுப்பாளர்களுக்கும் அந்த பொறுப்பாளருடைய நினைவிலே புகுந்து உத்தரவிட்ட நமது தெய்வ நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமஸ்காரம்.